ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கிளாஸில் தாங்க அளவு சொல்கிறேன். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெல்லம் தேவைப்படும். வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை உருக்கி எடுத்துக்கலாங்க. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 4 பல் தேங்காவை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து ஃபோக் ஏதாவது வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டாலும் சரி தான், அரைச்சி எடுத்தாலும் சரி தான். நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வாழைப்பழம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக ஒன்று தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா பால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை எண்ணெயில் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் மூழ்க பொரிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அப்படி இல்லைனா குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுத்தாலும் சரி. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ குழிப்பணியார கல்லில் நெய் விட்டோ இல்லைனா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி குழிப்பணியார கல்லில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கல் வச்சு இது எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காவை இது மேலே அப்படி லைட்டாக போட்டுக்கலாம்.
நீங்கள் தேங்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எதுவும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கோதுமைங்கிறனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்நாக் தாங்க இது. ஸோ நம்மளோட வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.